வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன சமையல்? வாங்க அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, சொல்லுமா. இன்னைக்கு என்ன சமையல்? அக்கா சேர்ந்து சாம்பார் சாப்பாடு. வாங்க சாம்பார் சாப்பாடு எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இது மூணுமே பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 4 பல்லு பூண்டியும் ஒரு துண்டு இஞ்சியும் தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு உங்களுக்கு தேவையான தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான காய்கறியை நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் என்ன காய்கறி போட்டிருக்கோன்னா அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், பட்டாணி போட்டுட்டு மாங்காவும் போட்டிருக்கோம். போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா பொடி போட்டு நல்லா கலரி விட்டுட்டோம். 3 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கலரிட்டு மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 5-6 விசில் வர வரையும் விட்டு எடுத்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு ரெடி. சாம்பார் சாப்பாடை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க.